அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லுடா, உன்னை நான் எவ்வளவு நம்புனேன். என் நம்பிக்கை எல்லாத்தையும் ஏமாத்திட்டேல. சிந்து இல்லம்மா. பேசாத பேசாத, இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. சிந்து ப்ளீஸ் பா, இது நான் பேச வேண்டிய நேரம். இனி நான் பேசிக்கிறேன். சிந்து கூப்பிடாத, இனி அப்படி கூப்பிடாத. இங்க பாரு சிந்து, நீ புரிஞ்சுக்காம. யார புரிஞ்சுக்கல? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். சொல்லுடா, எத்தனை தடவை சொன்னேன். என்ன நம்ப வச்சு ஏமாத்த மட்டும் செஞ்சிடாத. நான் உன்னை முழுசா நம்புறேன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஆனா நீ. ஐயோ சிந்து, நான் உன்னை ஏமாத்தல. இப்ப அப்புறம் நீ பேசுனதெல்லாம் இல்லம்மா, அது வந்து. நிறுத்துடா. என் அப்பா என் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மை வச்சிருப்ப, ஆனா நீ ஏன் மேல காட்டுறது எப்படி? தூய்மையான அன்பா? சொல்லுடா, தூய்மையான அன்பா? ஆமா, தூய்மையான உண்மையான அன்புதான். சிந்து புரிஞ்சுக்கோ சிந்து, நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்புதான். இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்டேல. ஐயோ சிந்து, உங்க அப்பா பேசுனதுனாலதான் நான் பேசுனேன். அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? என்ன வேணாலும் பேசட்டும், ஆனா நீ என்ன பேசுன? என்னன்னா என்ன சொன்ன? கல்யாணம் முடிஞ்சதும் பெங்களூருக்கு கூட்டிட்டு போவியா? ஏண்டா, நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் உன்னோட அடிமையா? சொல்லுடா, நீ சொல்றதா நான் கேட்கணுமா? இல்ல சிந்து, அப்படியெல்லாம். அப்படிதானடா யோசிக்கிற. ச்சே. சிந்து அழாதம்மா. சரி, நான் வேணா சாரி கேக்குறேன். உங்க அப்பா இங்க கால்ல விழணுமா? விலகுறேன் ப்ளீஸ் சிந்து, சாரி. சீ, இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு பேசி என்ன ஏமாத்த போற? சிந்து அவ்வளவுதான்டா, உன் மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. இங்க பாரு. இனி பாக்குறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. இனி நீ யாரோ நான் யாரோ. சிந்து நீ யாரோ நான் யாரோ, இனி என் பேரை கூட சொல்லாத. சிந்து சிந்து, கோபத்துல நீ என்னென்னமோ பேசுற. நான் பேசுனது தப்புதான். சாரி சாரி. அதுக்கு நீ ஏதாவது பனிஷ்மெண்ட் கூட நான் ஏத்துக்கிறேன். நீயும் கோபத்துல ஏதாவது தப்பான முடிவு எடுக்காத. கோபத்துல எடுக்கல, நல்லா யோசிச்சுட்டேன். இனி உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. என்ன பேசுற? அம்மாடி சிந்து, என் பையன் பேசுனான்னு அதை மட்டும் பாக்காதம்மா. அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். நீ இல்லாட்டி அவன் இல்லம்மா. இப்ப என்ன, நானும் சேர்ந்து கூட உங்க அப்பைங்க 2 பேர்ட்ட மன்னிப்பு கேக்குறேன். இப்படி எல்லாம் பேசாதம்மா. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. நீங்களாம் பெரிய மனுஷனா? சிந்து, என் பேரை சொல்லாதயா. நீயும் சரி, உன் மவனும் சரி, என் பேரை கூட சொல்லாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சிந்து, ஆத்திரத்துல எந்த முடிவும் எடுக்காத. நீங்க எடுத்த முடிவு ஆத்திரத்துல எடுக்காம சந்தோஷத்துல எடுத்தீங்களா? இங்க பாரியா, நல்லா கேட்டுக்கோ. உன் மவன் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு மேலயும் கஷ்டப்படுவான். அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். ஐயோ சிந்து. பேசாதடா. உங்க அப்பா சொன்னதுதான் உண்மை, 100க்கு 100 நம்புறேல. பழி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குட உறவு கொண்டாடணும்னு நினைக்கிற? அதுவும் காதல்ங்கிற பேர்ல. இதுக்குதான் நான் உன்னை நம்பாமே இருந்தேன். ஆனா கடைசியில அது இதுன்னு பேசி என்ன நம்ப வச்சு கண்ணு தடுத்துட்டேல. இல்லடி, கொஞ்ச நாள் புரிஞ்சுக்கோ. சித்தார்த், நீ பண்ணது ரொம்ப தப்பு சித்தார்த். கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. இனி இவங்களால என்ன பண்ண முடியும் நினைச்சிட்டேல? இல்ல, அது உன் மனசுல கோபம் இருக்கட்டும். அதுக்காக என் தங்கச்சி என்னடா பாவம் பண்ணா? அவளை போய் கஷ்டப்படுத்தி. சரி சரி, இங்க பாரு சித்தார்த், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா சிந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அழுவா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? வேதவழி வேதவழி, நீ பேசாத. நீதான் இதெல்லாம் பிளான் பண்ணி. டேய் உன் கொண்டாண்டோ, நான் இதுல என்ன பண்ணேன்? இங்க பாரு, இனியாவது மனசார திருந்து இப்பவாது புரிஞ்சுக்கோ. சிந்து கழுத்துல தாலி கட்டினதோ அவ ஒன்னும் இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நீதான் முக்கியன்னு வர மாட்டா. டேய், நான் அடிக்கடி உன்கிட்ட சொன்னதுதான்டா, இந்த குடும்பம் முக்கியமா நீ முக்கியம் கேட்டா அவ இந்த குடும்பத்தை தான் சொல்லுவா. அதையும் மீறி நீ. சரி, இப்ப ஒண்ணு கெட்டு போல. இனியாவது நம்பிக்கை கொடுக்கற மாதிரி வார்த்தைய பேசு. கல்யாணத்துக்கு 5 நாள் வச்சுக்கிட்டு இப்ப இப்படியெல்லாம் என்னடா? அம்மா சிந்து, நான் வேணா கல்யாணம் முடிஞ்சதும் பெங்களூர் போயிடுறேன். சத்தியமா என் பையன் இங்க உன் கூட தான் இருப்பான். உங்க வீட்டோட மாப்பிள்ளையாவே இருக்கட்டும். சித்து, சொல்லுடா. கண்டிப்பா இருக்கேன் சிந்து. நீ சொல்றத நான் கேக்குறேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன் பேசாதமா. உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைச்சதே இல்ல. கோபம், சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டோமேனு ஒரு ஏமாற்றம். அதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா. சிந்து, சரி ஓகே, உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுறேன். எல்லாத்தையும் நீ என்ன சொல்றிய நான் அதை கேக்குறேன். ப்ளீஸ் சிந்து. நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கண்டிப்பா கண்டிப்பா சிந்து, சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இனி என் மூஞ்சிலே முழிக்காத. சிந்து, என் மூஞ்சில முழிக்காத. 5 நாள் கல்யாணம், இனி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. சிந்து, அப்படிலாம் பேசாதம்மா. ரத்னப்பா, இல்லப்பா, இனியும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேனா கண்டிப்பா நான் வாழ மாட்டேன்ப்பா. சிந்து அப்படி பேசாத சிந்து. சிந்து கண்ணு, அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மாடி அப்படி சொல்லாதம்மா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.
வேண்டாம், அதையும் மீறி யாராவது என்ன கம்பேர் பண்ணீங்க ரத்னப்பா. இல்லடா கண்ணு, அப்பா அப்படிலாம் உனக்கு கம்பேர் பண்ண மாட்டேன். உன் விருப்பம் தான் எங்க விருப்பம். அம்மாடி அப்படி பேசாதம்மா. கல்யாணத்துக்கு 5 நாள் தான் இருக்கு. மண்டபம் பிடிச்சாச்சு, பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஏன் முகூர்த்த கால் கூட நட்டாச்சுமா. இதெல்லாம் பண்ணியாச்சு, கல்யாணம் நிக்காதுங்கிற தைரியத்துல தானே இவ்வளவு பேசுனீங்க. சிந்து, டேய் சரத்து, சொல்லுடா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயோ நீ அதையே திரும்ப திரும்ப சொல்லாத. சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன். இங்க பாரு, இதோட உனக்கும் எனக்கு உண்டான உறவு முடிஞ்சு போச்சு. இனி என்ன ஏதாவது தொந்தரவு பண்ண சரத்தனா, இப்பவே உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். இவனும் சரி, இவங்க அப்பாவும் சரி, என்ன ஏதாவது ஒரு விதத்துல தொந்தரவு பண்ணா, என்ன பார்த்தா, என்கிட்ட பேசினா உடனே ஆக்சன் எடு. இப்படி சொன்னா போதுமா, இல்ல உன் ஸ்டேஷன்ல வந்து நான் எழுதி கொடுக்கவா? சொல்லு சரத்து, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? வேணாண்டா, இனி அண்ணன் பாத்துக்கிறேன். சிந்து, இனி என் பேரை கூட சொல்லாத, மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு. காதல்ங்கிற பேரை என்ன நம்ப வச்சு ஏமாத்தி உன் பகையை தீர்த்துக்க தானே நினைச்ச. இனி இந்த குடும்பத்துல உன் பகையில நானும் ஒருத்தி. எதா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதுறதுக்கு வா. ஆனா காதல்ங்கிற பேரை சொல்லி சாகடிக்க வராத. சரத்து, அவ்வளவுதான்டா. இனி என்ன பண்ண முடியும்? அதுக்காக நம்ம சிந்து நாமளும் தாண்டா நம்பி ஏமாந்துட்டோம். நம்ம குடும்பத்து மேல உள்ள பகைய மறக்க மாட்டான். ஆனா நம்ம சிந்து கிட்ட சொன்னபடி உண்மையா இருப்பான். அவனை நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சோம். ஆனா இப்போ டேய், அதுக்காக விடுடா, ரிலாக்ஸ், அப்புறம் யோசித்துக்கலாம். வா, சிந்துவை கூட்டிட்டு கிளம்புவோம். அம்மாடி சிந்து, நினைச்சிருமா, நான் உன் கால்ல கூட விழுகிறேன். நீ இல்லாட்டி என் பையன் ஒண்ணு இல்லம்மா. அவனால நீ இல்லாம இருக்க முடியாது. உனக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தான். உன் ஒரு பேர் சொல்லி நீ பேசின வார்த்தையோட இத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். அம்மாடி கடைசி நேரத்துல வேண்டாமா, என் புள்ள இத தாங்க மாட்டான். நிறுத்தியா, உனக்கு வந்தா மட்டும் கஷ்டம், எங்களுக்கு வந்தா சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாத. உனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வலிக்கும். அத கூட புரிஞ்சுக்காத நீ. உன் மகனுக்காக நீ பேசுறியா? இங்க பாரியா, உண்மையிலே உன் மகன் மேல உனக்கு பாசம் இருந்திருந்தா இதோ இவ்வளவு கீழ்த்தரமா நீ நடந்திருக்க மாட்ட. இல்லம்மா. பேசாத. அப்பா, ரத்னப்பா, வாங்க வீட்டுக்கு போலாம். சிந்து, கோபத்துல பேசுற. இல்லடா, நான் நல்லா நிதானமா யோசித்து தான் பேசுறேன். இன்னொரு தடவை என் பேரை சொன்னா கூட இப்பவே எங்க அண்ணன் சொல்லி உன்னை தூக்கி உள்ள போட சொல்லிடுவேன். இதோட நிறுத்திக்கிட்ட உனக்கு உங்க அப்பாவுக்கும் நல்லது. வைரப்பா, நீங்க ஏன் அழுகுறீங்க? அழுக வேண்டியது இவங்க தான். நீங்க வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரத்து, ஜீவா, போலாண்டி. ரத்னப்பா, இதோ வாரேன்டா. ஏய் ரத்னம், என்ன ரத்னம், நீயும் அவ சொல்றத கேட்டுட்டு. அக்கா, எனக்கு எப்பவும் என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவளுக்கு உன்னை பிடிக்கலனா அதை நான் எப்பவுமே வற்புறுத்த மாட்டேன். வாக்கா, வீட்டுக்கு போலாம். ஏய் இல்லடா, அது வந்து போலாம்க்கா. இன்னும் இங்க நின்னு என் பொண்ணு கஷ்டப்பட வேண்டாம். வைரம், வா. சிந்து, இங்க பாரு. வாடி. சிந்து, சிந்து, இங்க பாரு. சிந்து, என் பொண்ணு மனசை இப்படி சுக்கு நூறா உடைச்சிட்டியேடா. நீ எல்லாம் மாமா, ப்ளீஸ் மாமா, சிந்து கிட்ட பேசுங்க. நான் பேசுனதெல்லாம் தப்பா இருக்கலாம், ஆனா சிந்து மேல வச்சிருக்கிறது. நிறுத்துடா. இத சொல்லியேவும் என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு நிக்கிறா. அவ அழுத நாங்க பார்த்தது இல்லடா. என்னைக்கு எங்க வீட்டுக்குள்ள நீ வந்தியோ அன்னையில இருந்து என் பொண்ணு கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா. இப்படி அழுக ஆரம்பிச்சிட்டா. அவ கண்ணுல கண்ணீர் அதுக்கு முன்ன நாங்க பார்த்ததே இல்லடா. நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு சொன்னேல. நாங்க எப்பவும் உங்களுக்கு துரோகியாவே இருக்கோம். இல்ல வைரம், என்ன மன்னிச்சிடு. என் மேல உள்ள கோபத்துல என் பையன் வாழ்க்கைய பாழாக்கிடாத. டேய், நிறுத்துடா. உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன்னு. உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்ச நீயேவும் நல்லவங்கிற பேர்ல உன் மவன் வாழ்க்கைய அழிச்சிட்ட. ஆனா என் பொண்ண கஷ்டப்படுத்திட்டேல. இதுக்கெல்லாம் உங்களை. அண்ணே வானே, நம்ம போலாம். இனி இவங்க கிட்ட பேசி என்ன ஆக போகுது? வானே. வா வைரம். யோ யோ, இங்க பாரு ரத்னம். ஏ வைரம். சித்து, அப்பா, ஏ சிந்து, ஏ சிந்து இப்படி பேசுவானு அப்பா, அப்பா நான் நினைக்கவே இல்லப்பா. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போறாப்பா. என் மூஞ்சில முளைக்காதன்னு சொல்லிட்டு போறா. அப்பா. சித்து நீ அழாதடா. அப்பா, அப்பா அவங்க கால்ல விழுந்தாவது பேசுறேன். இல்லப்பா, இனிய சிந்து. ஐயா சித்து, அழாதையா. ஐயா சித்து. அண்ணி, என்ன நீ ரெண்டு பேரும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நாம தான் நம்ம சிந்து
ஆனா நீங்க வைஷானி, நீங்கலாம் அழுகுற ஆளா? என்ன அண்ணி? மனசு கேட்கல மரகதம். என்ன சொன்னாலும் மனசு ஆற மாட்டேங்குது. அண்ணி, அதுக்காக நாமளே இப்படி இருந்தா பாருங்க நீ, வீட்ல ஆள் அழுக்கு சாப்பிடாம ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நாமளும் அதே மாதிரி இருந்தா வேண்டாம் அண்ணி. மதி கூட பாருங்க, சாப்பிடாம கொள்ளாம பச்சை பிள்ளைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கா. வாங்க நீ, முத நம்ம சிந்து கிட்ட பேசுவோம். மரகதம், எவ்வளவோ பேசிட்டேன். கல்யாணம் வேண்டானா வேண்டாங்கறா. அண்ணி, அவளுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, அத போட்டு கஷ்டப்படுத்தினா. புரியுது மரகதம், எல்லாத்தையும் நாளையில இருந்து வர சொல்லியாச்சு. நாளைக்கு நம்ம சொந்த பந்து ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சிருவாங்க. யார்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? சாலா, புரியுது சாலா. அதுக்காக நம்ம மகளையும் புரிஞ்சுக்கணும்ல. சிந்து யோசிச்சு பேசுறவ, யாரையும் எதுக்காக கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைப்பா. ஆனா அவளே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? இன்னும் அவளை நம்ம கட்டாயப்படுத்துறது தப்புன்னு தோணுது. ஆமா நீ, எனக்கும் அதுதான் தோணுது. ஆசை ஆசையா பார்த்து பார்த்து நம்ம வீட்டு தேவதானே ஆளுக்கு தூக்கி தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து கடைசியில பருந்து கையில ஒப்படைக்கிற மாதிரி இந்த சித்தார்த்து கிட்ட ஒப்படைக்கவா? மரகதம், ஆமா நீ, இவ்வளவு நாள் நம்ம வீட்ல வந்து அப்படி இப்படின்னு நல்ல விதமா பேசிட்டு, ஆனா அவன் மனசுல பகைய மட்டும் தானே வச்சிருந்திருக்கா. உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு நடிக்கிறவன் நம்ம பிள்ளைய நல்லா பாத்துக்குவானா? இப்ப கஷ்டத்துல ஒரு வாரம் அழுவா, அப்புறம் அவ நம்ம சிந்து பழையபடி மாறிடுவா. ஆனா கல்யாணம் முடிச்சு கொடுத்து தினம் தினம் அவ கஷ்டப்பட்டாங்க அழுதுகிட்டு இருந்தா வேண்டாம் நீ, நினைக்கவே பயமா இருக்கு. ஆமா மரகதம், நீ சொல்றது சரிதான். எனக்கும் அதான் பயமா இருக்கு. வைஷோமா, அவளி, வைஷோமா, எவ்வளவோ சொல்லிட்டேன். சிந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா. அழுதுகிட்டே இருக்காமா, பார்க்க முடியல. என்னடி சொல்ற? ஆமாமா, வாசுகி, சுபா, வேணி, மதி எல்லாரும் அவ கூட தான் இருக்காங்க. அவங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு எல்லாரும் போங்கன்னு சொல்றா. சாப்பிடவும் மாட்டேங்கிறா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டமா? ஏ வைஷு, ஷாலா, என்ன எல்லாம் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? இப்பதான் சிந்துவை பார்த்துட்டு வந்தேன். அவளும் இப்படிதான் இருக்கா. நீங்க பாருங்க, யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பாத்துக்கலாம், நம்ம பார்த்து பேசலாம். என்ன பேசுவீங்க? டேய், வேதவழி, சொல்லுங்க, என்ன பேசுவீங்க? டேய் ஜீவா, என்னடா என்ன பேசுற? ஜீவா, என்னடா என்ன பேசுற? தமிழ்ல தானே பேசுறேன் வேதவழி, உங்களுக்கு என்ன புரியலையா? ஜீவா, என்ன நீ பேரை சொல்லிலாம் கூப்பிட்டுக்கிட்டு? அப்படிதான் கூப்பிடுவேன். இப்ப நம்ம சிந்து கஷ்டப்படுறனா அதுக்கெல்லாம் வேதவழி சொல்லு, நீதான காரணம். ஏய், என்னடா பேசுற? ஜீவா, என்ன ஜீவா? நம்ம சிந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த வேதவழி தான். ஏ ஜீவா, சொல்லு வேதவழி, இதுக்காக நீ என்னென்னலாம் பிளான் பண்ண? ஜீவா, அத்தை, இன்னைக்கு நான் பேசதான் செய்வேன். பார்க்க முடியல அத்தை, சிந்துவ பார்க்க முடியல. அவ இப்படி அழுதும் நான் பார்த்தது இல்ல. டேய், அதுக்காக காரணமானவங்களை தானே நம்ம கேட்க முடியும். ஜீவா, ஒட்டி வாங்க போற, பேசாம இரு. என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஜீவா, உங்க மாமா 2 பேரும் வீட்ல தான் இருக்காங்க. அதுக்காக நான் பேசாம இருக்க முடியாது அத்தை. என்னடா, நான் என்ன பண்ண? உனக்கு என்னடா தெரியணும்? சிந்து கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? லூசு மாதிரி பேசாதடா. ஆனே, அவ கல்யாணம் நின்னு போச்சு, நானும் கஷ்டத்துல தான் இருக்கேன். யாரு நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா? பொய் சொல்லாதீங்க. கல்யாணம் நின்னு போச்சுன்னு ரூம்ல போய் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வந்திருப்பீங்களே. டேய் ஜீவா, இதோட பேச்சு நிப்பாட்டு. தேவையில்லாம அடி வாங்கிறாத. அடிச்சாலும் சரி, இன்னைக்கு நான் பேச வேண்டியதை பேசதான் செய்வேன். என்னடா சரத்து, நீ இதுல தலையிடாத. ஜீவா, நான் சொல்றேன், தேவையில்லாம எதுவும் பேசாத. போ ஜீவா, ரூமுக்கு போ. வேதவழி மதனிய, நீ எதுக்காக இப்படி பேசுற? அதுவும் கல்யாணம் நின்னதுக்கும் அவங்களுக்கோனே. போ ஜீவா, எல்லாருமே மனசு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல நீ கூட கொஞ்சம் யாரையும் கஷ்டப்படுத்தாத. இனி நம்ம குடும்பம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு தான் நான் பேசுறேன் அத்தை. இனி கஷ்டப்படாம இருக்கவா? ஏண்டா, அப்பனா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்றியா? நீங்களே தான். சொல்லுங்க வேதவழி, இந்து கிட்ட நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன். ரத்னமாமா அபிமன்யுவை போய் பார்த்து பேச போறாங்க. நீயும் கூட வா, நம்ம சித்தார்த்த பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்க வேதவழி. சொன்னேன். என்ன இப்போ? மதனி, எதுக்காக அப்படி சொன்னீங்க? சொல்லுங்க மதனி. சாதாரணமா கேக்குறீங்க, நான் தான் சொன்னேன் இப்ப என்னன்னு. இதனால கல்யாணமே நின்னு போச்சே. சித்தார்த்தோட குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சுல. மதனி, என்ன பேசுறீங்க? அவனோட பேசிக்கான குணம் நல்ல குணம் தான். அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு தான் அவன் அப்படி ஆடுறான். கண்டிப்பா சிந்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாறிடுவான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் நல்லவன் தான் மதனி. மாறிடுவான்னு நினைச்சீங்களா? மாறலாட்டி? மதனி, என்ன பேசுறீங்க? இல்ல, எத்தனையோ பேர் குடிச்சுக்கிட்டு அலையறாங்க. அவன் வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாம், இவன் நாம சொன்னாலும் திருந்த மாட்டான், இவனுக்குன்னு ஒருத்தி வந்து சொன்னா திருந்துவான்னு சொல்லி திருந்தாத ஒரு பயலுக்கு ஒரு பொண்ணை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவன் திருந்துறானா? இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கதான் செய்யறான். ஏன் பொண்டாட்டி வேலை பாக்குற காசையும் அடிச்சு புடிங்கி குடிச்சிட்டு வர்றீங்க.
இந்த மாதிரி நிறைய வீட்ல நடக்கதான் செய்யுது. ஒருத்தனை திருத்தருக்கு தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ வீட்ல போய் சந்தோஷமா வாழணும். வாழ போறாளா இல்ல அங்க உள்ளவங்களுக்கு பாடம் நடத்த போறாளா? மதினி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சித்தார்த்து இவனும் கோபக்காரன் தான், பகைய மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறவன் தான். இவனும் திருந்தினாதான் போச்சு. திருந்தல நம்ம சிந்துவ காலம் பூரா கஷ்டப்பட வைக்க போறீங்களா? ஏ வேதவள்ளி, என்னடா என்ன உனக்கு? இதெல்லாம் நீ நல்ல மனசோடைய செஞ்ச? ஏன் உனக்கு பார்க்க எப்படி தெரியுது? எனக்கு பார்க்க தெரிஞ்சதுலாம் சொன்னேன். சொன்னா வேதவள்ளி வேண்டாம். உன்னால இந்த குடும்பமே இப்ப கஷ்டப்பட்டு கிடக்கு. சித்தார்த்த பத்தி எங்க எல்லாத்துக்கும் தெரியாததா உனக்கு தெரிஞ்சிட போது. சித்தார்த் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருந்தான்னு எங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கிறதும் தெரியும். சிந்து மேல அவன் வச்சிருக்கிற பாசம், அவனுக்கு இருக்கிற பாசமே அதை மாத்தும். இப்ப தேவையில்லாம ஒன்னால ஒரு கல்யாணமே நின்னு போச்சு. டேய், என்னமோ நான் கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி பேசுற. போடா, தேவையில்லாம பேசாம. யாரு தேவையில்லாம பேசுறா? ஜீவா பாத்திரு, இவனை என்னன்னு கேளு. வேதவழியாத்த கிட்ட போய், ஜீவா என்னடா? திரு, இதுல யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் எதா இருந்தாலும் பேசிக்கிறேன். டேய் டேய், லூசு மாதிரி பேசாத. அத சவுண்ட குறைச்சு பேசு. அப்பாங்க 2 பேரும் இப்பதான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்காம அவங்களே ஒரு மாதிரி இருக்காங்கடா. வீட்டுக்குள்ள யாருக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ வேற ஏன்டா? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆக கூடாது. அதுக்காக தான் நான் பேசுறேன். அதுக்காக வேதவழி எத்துக்கிட்ட என்ன பேசுற? அவங்களாலதான் இந்த பிரச்சனைக்கு ஃபுல்லா காரணம். அவங்கள இப்பவே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. டேய் டேய், என்னடா பேசுற? இப்போ வரைக்கும் அவங்கள பத்தி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கடா, யாருக்காவது தெரியுமா? அந்த அளவுக்கு சீக்கிரட்டா இருக்காங்கண்ணா. இல்ல இல்ல, இவங்க நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்ய வரல. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடவா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. என்ன சொல்ற? உங்களுக்கும் சித்தார்த்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவன் மேல உங்களுக்கு கோபம்? இந்த கல்யாணம் நிக்கணும்னு எதுக்காக இவ்வளவு பிளான் பண்ணீங்க? அப்புறம் முக்கியமா, நீங்க பார்த்த மாப்பிளைக்கு தான் சிந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து நினைச்சீங்க. அந்த பெங்களூர் மாப்பிள்ள, அதுக்கு என்ன காரணம்? அந்த பெங்களூர் மாப்பிளைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதோ உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரு எங்க இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இப்போ வரைக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யார்கிட்ட இருந்தாவது ஒரு போன் வந்திருக்குமா? இங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாங்களா? இல்ல நீங்க யாரையாவது விசாரிச்சிருப்பீங்களா? சொல்லுங்க, உங்க குடும்பம்லாம் என்ன பண்ணுது? இந்த வீட்டுக்குள்ள வந்தது நீங்க மட்டும் தானா இல்ல உங்க குடும்பத்தோட பிளானா? ஜீவா, டேய் டேய் டேய், என்னென்னமோ பேசுற, பேசாம இருடா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிடா. இருந்துட்டு போட்டோம். ஆனா இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஜீவா வேண்டாம், ரத்னாப்பா கோபத்துக்கு ஆளாகாத. ஏதா இருந்தாலும் ரத்னாப்பா முன்ன பேசு. ரத்னாப்பா கோபப்பட்டு என்னன்னா வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்களா? சந்தோஷமா வெளியே போறேன். ஆனா இந்த வேதவழியும் வெளியே போகணும். ஃபர்ஸ்ட் அவங்க பிளான் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியணும். ஏய், என்னடா பிளான் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்புறம் நீ இவ்வளவு கேள்வி கேட்டியே, இதுக்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேற யாருக்கு சொல்லுவீங்க? ரத்தனா வந்து கேட்கட்டும், சொல்றேன். நீ யாரா? மதினி, அவனும் இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தன் தான். அவனை பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? இந்த வீட்டுல உள்ளவனா என்ன வேணாலும் பேசுவானா? என்னமோ பிளான், நான் தான் அந்த குடும்பத்தை கெடுத்தேன் அப்படி இப்படிங்கிறான். இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா என்னன்னா ரொம்ப இதா நினைச்சிட்டீங்கல்ல? வேதவழி அப்படியே பேச்ச மாத்தாத. நீ அன்னைக்கு சிந்து கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். சித்தார்த்த பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவ கூட சொன்னா. இதெல்லாம் வேண்டாம், சித்தார்த்த பத்தி எனக்கு தெரியும்னு. அப்பவும் விடாம நீ தான் அவனை வர சொல்லி கூப்பிட்ட. நாங்க வேண்டான்னு தடுத்ததுக்கு அப்புறமும் எங்க கூட வந்தாலே வருவேன்னு தேவையில்லாம கடைக்கு வந்து அங்க பழக்கடையில பழ ஜூஸ் குடிக்க போறேன்னு நீ தான் இறங்குன. அங்கதான் ரத்னா மாமா எல்லாரும் பேசுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. பிளான் பண்ணி தான் பழக்கடையில இறங்கி இருக்க. உன் பிளான் படி தான் சிந்துவா அங்க கூப்பிட்டுட்டு போயிருக்க. இதெல்லாம் கரெக்ட் தானே? டேய், வாய்க்கு வந்தபடி பேசாம போடா. வேதவழி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வரணும். இல்ல இல்லனா என்னடா பண்ணுவ? சிந்து, சிந்து எதுக்கு கூப்பிடுற? பொருடா சிந்து. என்னடா? இங்க வா, இங்க வா. சிந்துவ ஷோ, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? என்ன மதினி, என்ன யோசிக்கிறீங்க? ஜீவா கேட்ட கேள்வி எல்லாம் கரெக்ட் தானா? சொல்லுங்க மதினி, உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த குடும்பத்தை சொல்லுங்க மதினி. ஏ வைஷு, அவன் தான் கொஞ்சம் முட்டாள்தனமா பேசுறானா? நீயும் சேர்ந்துக்கிட்டு. என்னடி பேசுற எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டேய் ஜீவா, இதெல்லாம் வேணாண்டா. யார்கிட்ட கோபப்பட்டு என்ன பண்ண? சித்தார்த் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. சித்தார்த் இப்படிதான் தெரிஞ்சு போச்சுனா எதுக்குடி? எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? வந்ததுல இருந்து அழுக ஆரம்பிச்சவ இப்போ வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்க. பச்சை தண்ணி குடிச்சிருப்பியாடி? டேய், இங்க பாரு, என்னால எல்லாரும் மாதிரி பொறுமையா பாத்துட்டு இருக்க முடியாது. நீ இப்படி அழுதலாம் நான் பார்த்ததில்ல. உன் கண்ணீருக்கு காரணமான யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீயே சொல்லுடி, அன்னைக்கு வேதவழி எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டாங்களா இல்லையா? உன்னை கூட்டிட்டு போறேன், சித்தார்த்த பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் உண்மைதான்டா. அத உங்ககிட்ட சொன்னேன்ல. சரத்து கேளுடா, அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? சிந்து கல்யாணத்தை ஏன் நிப்பாட்ட பாக்குறாங்க? அவங்க ஃபேமிலி, அந்த பெங்களூர் மாப்பிள்ள, இது எல்லாமே எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். தெரியாம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அத்த ப்ளீஸ் அத்த சொல்லுங்க.
ஜீவா கேக்குற கேள்வி எல்லார் மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எந்த பதிலும் சொல்லல. இனி அது சொல்லுங்க அத்தை. என் தங்கச்சி இப்படி அழுகுறானா அதுக்கு நீங்க தான் காரணமா? சித்தார்த்த பத்தி எங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப புதுசா ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க. ஆமாக்கா சொல்லு மதனி, சொல்லுங்க மதனி. அத்தை எல்லாரும் கேக்குறாங்களா, சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க மதனி, சொல்லுங்க. ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சிந்து கல்யாணம் நின்னதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமா, சம்பந்தம் இருக்கு. என்ன இப்ப உங்க எல்லாத்துக்கும்